Standard 10, Unit 7, Exercise 7.3, Question number 7. A right circular cylinder just encloses a sphere of radius r units. ஓகேவா? ஸோ அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ரைட் சர்க்குலர் சிலிண்டர் இருக்குது. ஸோ அந்த சிலிண்டரை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த சிலிண்டருக்குள்ளே ஒரு ஸ்பியரை வந்து வச்சு என்க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது கரெக்டாக அதோட டாப் டு பாட்டம் டச் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்பியர் ஒன்று அதுக்குள்ளே வரைஞ்சிக்கணும். அதுக்குள்ளே வச்சுருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேவா? அப்படின்னா என்ன அர்த்தம்? இதோட ரேடியஸும் வந்து ஈக்குவல். ஓகேவா? அதாவது ரேடியஸ் வந்து உங்களுக்கு ஆர் யூனிட்ஸ்னே கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அப்போது இதுக்கும் வந்து ஆர் யூனிட்ஸ் தான். சிலிண்டருக்கும் ரேடியஸ் ஆர் யூனிட்ஸ் தான், ஸ்பியருக்கும் ரேடியஸ் வந்து ஆர் யூனிட்ஸ் தான். ஓகே, ஆனால் ஹைட் மட்டும் பாருங்கள். இங்கே பாருங்கள், ஸ்பியரோட 2 ரேடியஸ் சேர்ந்தது தான் சிலிண்டரோட ஹைட்டாக வரும். ஸோ இதுவும் 6, இதுவும் 6. ஸோ இப்போ ஹைட் ஆஃப் த சிலிண்டர் இஸ் r plus r equal to 2r units அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகே, 2r units எடுக்க போகிறோம் height of the cylinder and radius வந்து r units தான். ஓகே, ஸோ இப்போ அதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே அவங்க கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட், ரைட் சர்க்குலர் சிலிண்டர் ஜஸ்ட் என்க்ளோஸ் எ ஸ்பியர் ஆஃப் ரேடியஸ் ஆர் யூனிட்ஸ். ஸோ அப்போ ஒரு சிலிண்டருக்குள்ளே ஒரு ஸ்பியரை வச்சுருக்காங்க, ஸ்பியர் வச்சு என்க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அதோட ரேடியஸ் வந்து ஆர் யூனிட்ஸ்னு எடுக்கணும். ஸோ அப்போது ஸ்பியரோட ரேடியஸ் தான் உங்களுக்கு சிலிண்டரோட ரேடியஸாகவும் வரும். அண்ட் தென் இந்த சிலிண்டரோட ஹைட் வந்து நம்ம என்ன எடுத்துக்கணும்னா, அதோட 2 ரேடியஸ் சேர்ந்தது தான் அதோட ஹைட்டுன்னு எடுத்துக்கணும். ஸோ இப்போ ஹைட் ஆஃப் த சிலிண்டர் ஈக்குவல் டு ஆர் ப்ளஸ் ஆர்னு எடுத்துக்கணும். 2 ரேடியஸ் சேர்ந்து, ஸோ 2r யூனிட்ஸ்னு எடுக்க போகிறோம். சிலிண்டரோட ரேடியஸ் வந்து உங்களுக்கு ஆர்னே தான் வரப்போகுது. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் த சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த சிலிண்டர். த சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த சிலிண்டர் ஃபார்முலா என்னது? சர்ஃபேஸ் ஏரியானாலும் சரி, டிஎஸ்ஏ ஆஃப் ஸ்பியர்னாலும் உங்களுக்கு ஒரே ஃபார்முலா தான் இல்லையா? டிஎஸ்ஏ ஆஃப் த ஸ்பியர் இஸ் 4πr². இங்கே ரேடியஸ் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு ஆர் யூனிட்ஸ்ன்னு சொல்லியிருக்கிறதால 4πr தான் வரப்போகுது. ரேடியஸ்க்கு வந்து இங்கே ஆர் இருக்கிறதால ஸோ r² அதே தான் வரப்போகுது. ஆர் யூனிட்ஸ் ஸ்கொயர் யூனிட்ஸ்ன்னு நம்ம எழுதிக்கிறோம். ஓகேவா? அடுத்து வந்து செகண்ட் சப்டிவிஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, த சிஎஸ்ஏ ஆஃப் த சிலிண்டர் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. த சிஎஸ்ஏ ஆஃப் சிலிண்டர். சிஎஸ்ஏ ஆஃப் சிலிண்டர் ஃபார்முலா என்னது உங்களுக்கு? 2πrh² யூனிட்ஸ் இல்லையா? இங்கேயும் வந்து உங்களுக்கு ஸ்கொயர் யூனிட்ஸ் ஃபார்முலாவில். இப்போது 2π வந்து அப்படியே வச்சுக்கோங்க. ஆர் வந்து ஆரே தான் இருக்க போகுது. ஏன்னா சிலிண்டரோட ரேடியஸும் நம்ம ஆர் தான் இங்கே டினோட் பண்ணியிருக்காங்க. இங்கே ஹெச் மட்டும் நம்ம என்னென்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும்னா 2r அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். ஏன்னா ஹெச்சோட வேல்யூ வந்து இங்கே 2r இருக்குது. ஸோ இப்போ 2r. ஸோ இப்போ இது நீங்கள் மல்டிப்ளை பண்ணும்போது 2 × 2 4. ஸோ 4πr × r r² ஸ்கொயர் யூனிட்ஸ்னு வரும். ஸோ அப்போ உங்களுக்கு சிஎஸ்ஏ ஆஃப் த சிலிண்டருமே உங்களுக்கு 4πr² தான் வருது. ஓகே, இப்போ தேர்ட் சப்டிவிஷன் என்ன சொல்லியிருக்காங்க? த ரேஷியோ ஆஃப் த ஏரியாஸ் இன் 1 and 2. ஸோ 1ஐயும் 2ம் ரேஷியோ பண்ணும்போது, ரேஷியோவில் எழுதும்போது என்ன கிடைக்குதுன்னு கேட்குறாங்க. ஸோ த ரேஷியோ ஆஃப் த ஏரியாஸ் obtained in 1 and 2 இல்லையா? ஸோ 1 and 2ன்னு பார்த்தீங்கன்னா, 1க்கு வந்து நமக்கு ரேஷியோ ஈக்குவல் டு 1 வந்து என்னது? த சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஸ்பியர் இல்லையா? டிவைடட் பை சப்டிவிஷன் 2 வந்து என்னது? த சிஎஸ்ஏ ஆஃப் சிலிண்டர். ஸோ இதோட ரேஷியோ வந்து இதோட ஆன்சர் என்ன கிடச்சிது உங்களுக்கு? 4πr² கிடச்சிது. உங்களுக்கு சிஎஸ்ஏ ஆஃப் த சிலிண்டருமே 4πr² தான் கிடச்சிது. ஸோ இது ரேஷியோவில் எழுதும்போது இது 1 டைம் உங்களுக்கு கேன்சல் ஆகிடும் இல்லையா? ஸோ 1 டைம் கேன்சல் ஆகும். ஸோ அப்போ தேர்ஃபோர் ரேஷியோ இஸ் 1:1. இதுதான் வந்து சப்டிவிஷன் 1 and 2ஓட ரேஷியோ இஸ் 1:1. ஓகே, ஸோ ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம். உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் என்கிட்ட கேளுங்க. ரொம்ப ஈஸி. ஓகே.